ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல ஒரு நரியும் ஒரு கொக்கும் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சாம். அந்த நரி ஒரு நாள் கொக்கு கிட்ட போய், என்னோட வீட்டுக்கு வரியா, உனக்காக நான் விருந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சாம். அதுக்கு அந்த கொக்கு வரனே அப்படின்னு சொல்லிட்டு நரியோட அதோட வீட்டுக்கு போச்சாம். அப்போ நரி ஒரு தட்டுல 2 பேருக்கும் பாயசம் செஞ்சு வச்சிருந்துச்சாம். அப்போ நரியால ஈஸியா அந்த தட்டுல உள்ள பாயசத்தை குடிக்க முடிஞ்சிருச்சு. ஆனா கொக்குக்கோ பெரிய மூக்கு இருந்துச்சுல்ல, அதனால அந்த பாயசத்தை குடிக்கவே முடியல. இதை கவனிச்ச நரி கிண்டலா, என்ன கொக்கே, நான் செஞ்ச பாயசம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். நரியோட கிண்டலை புரிஞ்சுக்கிட்ட கொக்கு, சூப்பரா இருந்துச்சே, சரி நண்பா, அப்ப நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு விருந்து தரேன் அப்படின்னு சொல்லி கொக்கு கூப்பிட்டுச்சான். அதுக்கு நரியும் சரி ஓகே வரனே அப்படின்னு சொல்லிடுச்சான். மறுநாள் கொக்கு என்ன பண்ணுச்சான், ஒரு பெரிய பானையில அது பாயசம் செஞ்சு வச்சிருந்துச்சான். அப்போ கொக்கு ஈஸியா அதை குடிச்சு முடிச்சிடுச்சான். ஆனா நரியால அந்த பானைக்குள்ள அதோட தலைய விடவே முடியலையாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தலைய பானைக்குள்ள விட்டுருச்சான். ஆனா அதால பாயசத்தையும் குடிக்க முடியல, அதோட தலையையும் வெளியே எடுக்க முடியலையாம். அப்போ கொக்கு கேட்டுச்சான், நல்லா இருக்கா என்னோட பாயசம் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்பதான் அந்த நரி அதோட தப்பை உணர்ந்து, நான் நேத்து பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அதுகிட்ட மன்னிப்பு கேட்டுச்சான்.